எல்லோருக்குமே வணக்கம். ரஜீவ் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். விஜயுடைய அரசியல் அடுத்து நடக்கப் போவது என்ன? விஜய் கூட்டணி சேர்வாரா? இல்ல தனித்து தான் போட்டி போடுவாரா? அவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன நடக்கும்? அடுத்து சட்ட ரீதியாக அவர் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இத்தனை கேள்விகள் எல்லோர்கிட்டயும் இருக்கு. முதல்ல விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த முடிவென்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம் அல்லது விஜயுடைய கட்சி தான் காரணம். சரியான நிர்வாகம், ஒழுங்கமைக்கிறதுல தவறு இடம்பெற்றது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, யாரோ இதுக்கு முக்கியமா சூழ்ச்சி செய்திருக்காங்க. இந்த சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இடம்பெற்றது. ஆளும் கட்சி தான் இதை செய்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார். சிஎம் சார், நீங்க ஏதாவது செய்றேன்னு சொன்னால் என் மீது கை வைங்க. என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்று நேரடியாவே சொல்லியிருந்தார். அதன் பிறகு யாருமே, விஜயா இருக்கலாம், அந்த கட்சியின் சார்பா இருக்கலாம், யாருமே எந்த ஒரு பேச்சும் பேசவில்லை. விஜயுடைய கட்சி ஒரு சிலர் மீது இப்பொழுது சட்டம் பாய்ந்திருக்கின்றது. அவர்களை தேடிக்கொண்டிருக்காங்க. முன்ஜாமீனும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்ஜாமீனும் வழங்கப்படவில்லை என்று சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தமான அறிக்கை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிக்கை மட்டுமல்லாமல் ஜனநாயகம் ஷூட்டிங்காகத்தான் இப்படியெல்லாம் விஜய் செய்தார். 6 மணித்தியாலம் அந்த கூட்டத்துக்கு பிந்தி வந்ததுக்கு இதுதான் காரணம். இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனால் சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறித்தான். உண்மையான விடயங்கள் வெளிவருமா இல்லையா என்பதும் இன்னும் ஒரு கேள்விக்குறித்தான். ஆனாலும் இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளும் கட்சியா இருக்கலாம், எல்லோருமே விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல் எல்லாமே எதிராக தான் பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனா இறந்தவங்களோ அல்லது விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இவர்களோ யாரும் இதுவரைக்கும் விஜய் மீது எந்தவித குற்றத்தையும் சொல்லவில்லை. ஆனாலும் விஜயுடைய அந்த தொண்டர் ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்தான். ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு போய் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்றது வேறு விதம். ஒரு ஸ்டாரை பார்க்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகரை பார்க்க போறீங்க, அப்படி பார்க்கறது என்பது வேறு விதம். ஆனால் அரசியல் நிகழ்வுக்கு போய் அங்க கொள்கை என்ன, அவர் என்ன பேசுறாரு, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இந்த விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமா குழந்தைகளை கூட்டிட்டு போறது, கர்ப்பிணி தாய்மார்கள் போறது, ஏற்கனவே விஜய் கட்சி சார்பாக அறிவிப்பும் வெளிவந்திருந்தது. அதையும் யாரும் கேட்கவில்லை. பொதுவாக யூடியூப் சேனல், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் இந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவதானமாக இருங்க, கூட்ட நெரிசல், போலீசாரும் அறிவித்தல் விடுத்திருந்தாங்க. ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. ஆம்புலன்ஸ் இடையில வந்தது அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் இல்ல, குண்டர்கள் இடையில புகுந்துட்டாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கிற நேரம் கண்டிப்பா எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சி எல்லாமே விஜயை டார்கெட் செய்வாங்க. அதுக்கு காரணம் அவர்களுக்கு வர்ற கூட்டத்தை பொறுத்து இருக்கு. இப்ப அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், விஜயும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக இந்த முறை அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. திமுக தோல்வியை சந்திக்கும் சொல்றாங்க. விஜயை மட்டும் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக விஜயால் வெற்றி பெற முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் விஜய் தனது முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்து கூட்டணி சேர்வாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டத்துல. அப்பொழுது விஜயுடைய கொடி பறக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாத்தீங்களா, கொடி பறக்குது, கூட்டணி கட்சி கொடி பறக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஒரு சிக்னலாக எடுத்துக்கொள்றதா இல்லையா? அத்தோடு விஜய் இப்பொழுது இருக்கும் சட்ட சிக்கல், அரசியல் சிக்கல், இதிலிருந்து தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளுடன் சேர வேண்டும் அல்லது அவர்கள் சொல்றதை கேட்க வேண்டிய சூழலுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஒரு பக்கம் இருக்க, ஆட்சியில் இருக்கும் திமுக இன்னொரு பக்கம் இருக்க, அடுத்தது பிஜேபி அதிமுக இன்னொரு பக்கம் இருக்க, இப்படியான சிக்கல்லாம் இருக்கிற நேரம் நடுவுல இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. இப்ப விஜய் வந்திருக்கிறது இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாகத்தான் நான் வருகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த மாற்று என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். இது நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு கை கொடுக்குமா இல்லையா என்பது பொறுமையாக தான் பார்க்க வேண்டும். கூட்டணி சேரும் பொழுது எல்லா வாக்குகளும் ஒரு இடத்துக்கு போகும்.
அல்லது விஜய் தனித்து நின்றால் இந்த வாக்குகள் பிரிந்து விஜய்க்கும் செல்லும். இங்கு யாருக்கு நட்ட லாப கணக்கு தான் இருக்கின்றது. இதுவரைக்குமே சொல்றாங்க. அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அல்லது அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு விஜய் கட்சி சார்பாகவோ, விஜயோ அங்க போகவில்லை என்று. ஆனாலும் நேரடியாக வீடியோ கால் மூலமோ விஜய் பேசியிருக்கிறார். அந்த தகவலும் வந்திருக்கின்றது. இப்ப ஒரு தகவல் என்ன வந்திருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு 16 நாட்களுக்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக அவர்களுடன் பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினருக்கு விஜய் மனு கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு. அதுக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எல்லோருக்குமே ஒரு ட்ரம்ப் கார்ட் இருக்கும். இந்த ட்ரம்ப் கார்டை வைத்துக்கொண்டு தான் இந்த அரசியலில் ஒவ்வொரு நகர்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இப்ப இந்த கரூர் சம்பவம் என்பது ஒரு ட்ரம்ப் கார்டாக ஆட்சியில் இருப்பவர்கள் நிச்சயமாக பயன்படுத்துவாங்க. விஜயுடைய அரசியல் வாழ்க்கை என்ன அடுத்தது நடக்கும்? அவர் என்ன முடிவெடுக்க போகிறார்? எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் என்ன செய்ய போகின்றது? இந்த கேள்விக்குறியோடு இப்பொழுது விடைபெறுகிறேன்.